நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆசை அதிகமாக இருக்கும்? நாம் குடும்பத்தோட சந்தோஷமாக நீண்ட நாள் வாழணும் அப்படின்றது தான் ஆசையாக இருக்கும். ஆனால் அது நிறைய பேர்த்துக்கு கிடைக்கிறதே கிடையாது. சில பேர் சின்ன வயசுல இறந்துருவாங்க, சில பேர் ஒரு 60-70 வயசு வரையும் இருப்பாங்க, அதுக்கு மேலே வயசாகி இறந்துருவாங்க. இதுதான் நாம் தினமும் பார்க்கறது. ஆனால் இங்கே ஒரு பகுதி மக்கள் 100 150 வருஷம் வரைக்குமே சாதாரணமாக வாழ்கிறாங்க, அதுவும் உயிர் வாழ்கிறாங்க அப்படின்னா நம்மளால் ஆச்சரியப்பட முடியுது இல்லையா? அந்த மாதிரியான மக்கள் இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா குன்சா இன மக்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இது எங்கே இருக்குது? இந்த குன்சா இன மக்கள் யார் அப்படின்றத முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வடக்கு பாகிஸ்தான் மலை பள்ளத்தாக்கில் தான் இருக்குது இந்த குன்சா இன மக்கள் பகுதி. இந்த குன்சா இன மக்கள் பகுதி பார்த்தீங்கன்னா இமயமலையோட தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். கிட்டத்தட்ட 1 நூற்றாண்டுக்கு மேலே இந்த குன்சா இன மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குன்சா ட்ரைப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களை அழைக்கப்படுறாங்க. பாகிஸ்தான்ல இருந்து இந்த மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க, அதுவும் பாகிஸ்தான் மக்கள் கிட்ட இருந்தையும் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்காங்க. ஆனால் இந்த குன்சா இன மக்களுடைய ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 120 150 வரைக்கும், அதாவது 120 வருஷத்துலேருந்து 150 வருஷம் வரைக்கும் அசால்ட்டா சாதாரணமாக வாழ்ந்துட்டு இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஆச்சரியப்பட வைக்குது. ஆனால் அதுவே பாகிஸ்தான் மக்களுடைய ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது வெறும் 67 வருஷம் தான். அதுக்கு மேலே ஏதோ ஒரு சில பேர் தான் உயிரோடு இருக்கிறாங்க. சராசரி 67 வயசுலேயே பாகிஸ்தான் மக்கள் இறந்து போயிடுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாகவும் அதுவும் இல்லாமல் ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையிலும் இருக்குது. இங்கே வாழ்கிற மக்களுக்கு நோய் அப்படின்னு சொல்லி கிடையவே கிடையாது. ஆனால் நம்மளுடைய மக்கள் சாதாரணமாக நோய்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு படாத பாடுபடுறாங்க. 30 வயசை தாண்டிட்டாலே இங்கே வாழ்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நோய்கிட்ட இருந்து எப்படிரா தப்பிக்கலாம், நம்ம உயிர் வாழ்றதுக்கு எப்படிரா நம்ம நோய்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம நிறையவே கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஆனா இந்த குன்சா இன மக்கள் பார்த்தீங்கன்னா 80 வயசுலயும் குழந்தை பெற்றுக்கிற பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்குதுன்னா நம்மளால ஆச்சரியமா இருக்குது இல்லையா? அந்த இன மக்களுக்கு கேன்சர் அப்படின்றது எப்பயுமே வரவே வராதான். அப்படி அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்களாம். நோய் அப்படின்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க வாழ்ற ஆண் மட்டும் இல்லைங்க, பெண் எல்லாருமே திடகாத்திரமா இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுடைய வாழ்க்கை முறை ரொம்பவே நல்லா இருக்கு. 80 வயசுலயும் அதனாலதான் அவங்களால குழந்தையும் பெத்துக்க முடியுது. குன்சா மக்களை பத்தின இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்கு. குன்சா மக்கள் மாவீரர் அலெக்சாண்டருடைய வம்சாவழியிலிருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுடைய வம்சாவழி தான் இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிமு 4ஆம் நூற்றாண்டுல இருந்து இந்த வம்சாவழி அங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்குது. பாகிஸ்தானுக்கும் குன்சாவுக்கும் எப்பவுமே ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருக்கவே இருக்காதான். பாகிஸ்தான் மக்கள் இவங்களை ஒதுக்கி வைப்பாங்களாம், அதே மாதிரி குன்சா மக்கள் பாகிஸ்தானை ஒதுக்கி வைப்பாங்களாம். இவங்க 2 பேத்துக்கு இடையிலுமே ஒரு நல்ல உறவே இருந்தது கிடையாதான். இப்படியெல்லாம் வாழ்ற இந்த குன்சா இன மக்கள் எப்படி 120 150 வயசு வரைக்கும் சாகாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? அந்த குன்சா இன மக்களுடைய உணவு முறைகள் ரொம்பவே கட்டுப்பாடோட இருக்கு. நம்மலாம் சாப்பிட்றது இப்போ லேட்டஸ்டா பீஸா, பர்கரு, சீஸு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டதை தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு வெயிட் போட்டு சீக்கிரமாவே இறந்து போயிடுறோம். ஹார்ட் அட்டாக் இப்பெல்லாம் சின்ன பசங்களுக்கு கூட வருது, வயசுல கூட வருது. இப்பவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் எல்லாம் இறந்து போறாங்க. ஆனா அந்த இன மக்களுக்கு ஹார்ட் அட்டாக், கொலஸ்ட்ரால், பிபி, பிரஷர், சுகர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நோயுமே அடர்ந்து கிடையாதான். அவங்களுடைய சாப்பாட்டு முறை ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. பனிப்பாறை நீரை தான் அவங்க குடிக்கிறாங்க. பதப்படுத்தப்பட்ட உணவை அவங்க எப்பவுமே சாப்பிட்றதில்ல. அதே மாதிரி பனிப்பாறை நீர்ல தான் அவங்க குளிக்கிறாங்க. அவங்களுடைய சாப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டா பால், தானியம், பழங்கள், காய்கறிகள், அப்புறம் இது எல்லாத்தையுமே பச்சையாக தான் சாப்பிட்றதா வழக்கமாக வளர்ச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க சாப்பிட்ற உணவுகளில் விட்டமின் சத்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மலாம் நான்வெஜ்னு சொல்லி கேட்டுக்கிட்டா சில்லி சிக்கன், மட்டன், சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது சாப்பிடுவோம். இவங்க இறைச்சி அப்படின்றது பக்கமே போக மாட்டாங்களாம். இறைச்சியை இவங்க
சாப்பிட்றதுக்கு விருப்பப்படாதவங்களாம். ஆனால் அவங்க முட்டை மட்டும் எடுத்துக்கிறாங்களாம். முட்டையும் கூட நான்வெஜ் தான், ஆனால் எல்லா நான்வெஜ்ஜையும் எடுத்துக்காம முட்டை அப்படின்ற ஒரு பொருளை மட்டும்தான் அவங்க சாப்பிட்றாங்க. இதனால தான் அவங்களுடைய வாழ்க்கை முறை 120லேருந்து 150 வயசு வரைக்குமே அவங்க அசால்ட்டாக வாழ்ந்துட்டு போகிறாங்க. இப்படிப்பட்ட மக்களுடைய உணவு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்றதால தான் அவங்களால இப்படி 120லேருந்து 150 வயசு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நோய் அப்படின்றது இருக்கவே இருக்காதான். அதனால தான் இவங்க 120லேருந்து 150 வயசு வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.